எனக்கு புடவை வாங்கிட்டு வாங்க. உனக்கு புடவை வாங்க இந்த பணம் இல்ல. ஏன் பணம் இல்ல? நேத்து அவளுக்கு 2 புடவை வாங்கிட்டு வந்தீங்க, எனக்கு ஒரு புடவை வாங்க பணம் இல்லையா? என் இஷ்டம், என் இஷ்டப்பட்டா செய்வேன். நீ யார் என்ன கேள்வி கேட்க? அவ சின்ன பொண்ணு, அவளுக்கு புது பட்டு புடவை வாங்கி கொடுத்த. நீ வேலைக்கு போ, சம்பாதிச்சுக்கோ. முன்னாடி எல்லாம் ஒழுங்கா நீ வேலைக்கு போயிட்டு இருந்த, இப்ப வேலைக்கு போகாம தூங்கிட்டு இருக்க. உனக்காக நான் சாக முடியுமா? நீ போ. அவர் ராணி மாதிரி இருப்பா, நான் இந்த பிச்சைக்காரி மாதிரி வாழணுமா? என் இஷ்டப்படி தாண்டி இருக்கணும். என் இஷ்டம் இருந்தாதான் நான் இங்க இருப்பேன், இல்லன்னா நான் போயிடுவேன். உன் இஷ்டப்படி செய், என்ன விட்டுரு. நான் வீட்டை விட்டு போறேன். நீங்க இறந்துட்டீங்கன்னு நினைச்சு நான் போறேன். எனக்கு அவளுங்க என்ன கோபமா? இது ராமு கிட்ட கொடுங்க. நந்தினி அழறாளா? நல்லா இருக்கு. அவ எப்படி அழுவா? அவளுக்கு என்ன நகை இருக்கா? நகல ஒண்ணும் இல்ல, நீங்க போலாம். சரி சரி. என்ன பண்றதுன்னு தெரியல. நான் எப்படி போய் பாப்பேன்? நந்தினி நான் வரேன். அக்கா, ராமு ரொம்ப நோய்பட்டிருக்கானே. நான் கேள்விப்பட்டேனே. அவனை செஞ்சதிக்காது எனக்கு அனுபவிக்கிறான். உன் பிறப்பு இன்னாலே வேறு விட்டு தொட்டிட்டுங்காதே. எதற்கு கூட இந்நிலைமை வரக்கூடாது அக்கா. எதற்கு கூட உன் நிலைமை வரக்கூடாது அக்கா. எதற்கு கூட உன் நிலைமை வரக்கூடாது. அக்கா, அப்படி எல்லாம் பேசாதீங்க. அவர் அந்த மாதிரி மனுஷன் கிடையாது. நந்தினி பேச்ச கேட்டுதான் அவர் ஆடினாரு. ஏன்னா அவர் நான் இறங்கி போகும்போது கூட ஒரு வார்த்தை கூட பேசலையே. தலைமுறை இருந்தாரு. யாரையும் பத்தி அவதூறா பேசாதீங்க. அம்மா அம்மா, ராமு ரொம்ப நோய்வாய்ப்பட்டிருக்காரு கேள்விப்பட்டார். என்னாச்சு அவருக்கு? இன்னும் தெரியல அம்மா. வெளியே கட்டில்தான் படுத்து இருக்காரு. நான் கேட்டது ராமு இப்படி இருக்கும், ரொம்ப கஷ்டப்படுத்தாரு. நிலைமை ரொம்ப பரிதாபமா இருக்கும். இதுல காசே இல்லை, முதலா வாங்க கூடு. நந்தினிக்கு பையன் பிரிந்திருக்காரு.